ஹலோ, இந்த வீடியோவில் NCERT கிளாஸ் 11 ஃபிசிக்ஸ் சாப்டர் 4 மோஷன் இன் அ பிளேன். இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக. நம்ம தமிழில் NCERT இதை நம்ம லைன் பை லைனாக டீகோட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு இதாக என்ன ஏதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ தட் NCERT புக்கை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இட் வில் பி வெரி ஈஸி. எப்படி நிறைய சீரீஸ் ஆஃப் வீடியோ போட்டிருக்கோம், எல்லாம் வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, பேரலோகிராம் மெத்தட் மூலமாக எப்படி வெக்டர் லா ஆஃப் அடிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். போலாமா? we can also use the parallelogram method to find the sum of two vectors. அப்படின்னா வெக்டரை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது கிராஃபிக்கலி. வெக்டர் அடிஷன் பண்ணுறதுக்கு வெக்டர் அடிஷன், வெக்டர் சப்ராக்ஷன் 2. அதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. என்ன மெத்தட்னா, ஒரு மெத்தட் பேர் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன், வெக்டர் அடிஷன். அடுத்து வந்து என்னதுன்னா parallelogram law of vector addition. parallelogram of vector addition. சரியாடா? இருக்கா? இப்போ parallelogram law மூலமாக இது பண்ணலாம். சாரிடா. இப்போ parallelogram law of vector addition என்ன அப்படின்னு பார்க்கலாமா? Suppose we have two vectors a vector and b vector. நம்ம கையில் கொடுக்கப்பட்டது ரெண்டு வெக்டர் கொடுக்கப்பட்டால், to add these vectors, இந்த ரெண்டு வெக்டரை நம்ம ஆட் பண்ணோம்னா முதல்ல என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? Let's go forward. We bring the tail to the common origin O. ஒரு பொதுவான ஒரு புள்ளிக்கு ரெண்டு வெக்டருடைய வாலை நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. As shown in the figure 4.6a. 4.6a இல்லை என்ன பண்ணியிருக்காங்க? They have joined the two vectors a vector and b vector. சரியா? ரெண்டு வெக்டரையும் ஓட வாலை சேர்த்துருக்காங்க. Two vectors a vector and b vector with their tail brought to the common origin அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சேர்த்துட்டாங்களா? இது வெக்டர் a, இது வெக்டர் பி. ஒரு புது ரெண்டு வெக்டர் காம்பினேஷன் எடுத்திருக்காங்க. shown in the figure 4.6a. Then we draw a line from the head of A parallel to B and another line from the head of B parallel to A to complete a parallelogram OQSP. போலாமா? என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போது we are given a vector, ஒரு காமன் பாயிண்ட் O. A vector starts from O, ends at P. Then comes B vector. B vector எப்படி வரைஞ்சிட்டோம்? we have drawn. கொஞ்சம் லைட்டாக இன்க்ளினேஷன் எடுத்துக்கிட்டோமா? வரைஞ்சிட்டேன். ஸோ B vector starts from O, ends at Q. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? we are going to draw a line on the head of A parallel to B. B இருக்கா? Bக்கு இணையாக ஒரு லைன் எது மேலே வரைய போகிறேன்? I am going to draw a line parallel to B vector on the head of A vector. So this is a line parallel to B vector on head of யார்? A வெக்டரோட தலையில் வரைகிறேன். head of A vector. போலாமா? அதுக்கடுத்து what I am going to do then? I am going to draw a line
on the head of B vector parallel to A vector. A vectorக்கு parallel. I'm going to draw a line on the head of B vector. What is this line? This is a line parallel to A vector on the head of B vector. Okay, வரைஞ்சாச்சு. இப்போ this completes a parallelogram. இது ஒரு parallelogramத்தை நிறைவு செய்யுது அப்படிங்கிறாங்க. என்ன parallelogram? O அவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்னது OQSP. இதை எஸ் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த டெர்மினலில். இங்கே ஒரு parallelogram வருது OQSP அப்படின்னு ஒரு parallelogram வருது. இணைகரம். parallelogramனா இது ரெண்டும் இணையாக இருக்குது, பேரலாக இருக்குது. இது ரெண்டும் பேரலாக இருக்குது, பேரலல். ஓகே, இப்படி வரைஞ்சா 4 சைட்ஸ், 2 சைட்ஸ் பேரலாக இருக்கும் பொழுது அடுத்த 2 சைட்ஸ் ஆப்போசிட் ஷுல் பி பேரலல். இது பேர் ஒரு பேரலல். ஹியர் கம்ப்ளீட்ஸ் அ பேரலலோகிராம். பண்ணியாச்சா? பண்ண பிறகு நவ் வி ஜாயின். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அடுத்து நவ் வி ஆர் ஜாயினிங் the point of intersection of these two lines. இந்த 2 லைனு A வெக்டருடைய தலையில் ஒரு லைன் வரைஞ்சோமா, B வெக்டருடைய தலையில் இன்னொரு லைன் வரைஞ்சோமா, அந்த 2 லைனு இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட் என்னது? எஸ். அப்படி தானே? அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை யாரோட இணைக்கிறோம்? நவ் வி ஜாயின் த பாயிண்ட்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் தீஸ் 2 லைன் டு த ஆரிஜின். யாரையும் இணைக்கிறோம்? we are going to join the intersection point with the origin. What color I will use? I will use a blue color. highlight பண்ணி காமிக்கிறதுக்காக. ஓகே, ஜாயின் பண்ணியாச்சு. The resultant vector is directed from. வெக்டர்னாலே directed line segment. அதுக்கு ஒரு லைன் மட்டும் செக்மெண்ட் மட்டும் வரையக்கூடாது, 2 பாயிண்ட்டை மட்டும் இணைக்கக்கூடாது. வி ஷுட் ஆல்சோ ஷோ அ ஆரோ. ஆரோவும் காமிக்கணும். சரியா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? த ரிசல்டன்ட் ஆர் வெக்டர் இஸ் டிரெக்டட் ஃப்ரம் த காமன் ஆரிஜின் அலாங் த டயக்னல் OS ஆஃப் த parallelogram figure 4.6a. இப்போ நம்ம இந்த A வெக்டர் B வெக்டருக்கு ரிசல்டன்ட் என்னவான்னு தெரியுமா? இந்த 2 வெக்டரையும் ஆட் பண்ண என்ன ரிசல்டன்ட் வருமா? இப்போ நம்ம ஜாயின் பண்ணோம் தெரியுமில்ல, ஆரிஜின்லேருந்து இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆச்சுல்ல, இன்டர்செக்ட் ஆன அந்த பாயிண்ட்டுக்கு we have to draw an arrow. இதுதான் ரிசல்டன்ட் வெக்டர். A வெக்டர் B வெக்டரையும் ஆட் பண்ணக்கூடிய விளைவு ரிசல்டன்ட் பை த மெத்தட் ஆஃப் parallelogram. The resultant vector எங்கிருந்து எங்கே டைரக்ஷன் வரையணும்? we have to direct from the common origin to the point of intersection of the 2 lines which is drawn on the head of A and B. ஓகே, அதுதான் படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதே ஆன்சர் தான் எதுக்கும் வருதா? ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷனுக்கும் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ they have considering the vector like this. எப்படி? இப்படிப்பட்ட வெக்டர், ஒரு வெக்டர் A, ஒரு வெக்டர் B, இப்படி ஒரு வெக்டர், 2 வெக்டரையுமே இப்படிப்பட்ட 2 வெக்டர் A வெக்டர் அண்ட் B வெக்டர் நம்ம parallelogram ஆட் பண்ணாலும் ட்ரையாங்கிள் ஆனா என்னது? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வைக்கணும், A வெக்டர் வரையணும், தென் அந்த A வெக்டருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட், A வெக்டருடைய எண்டு, அடுத்து we have to draw the B vector on B வெக்டருடைய வாலத்துக்கு A வெக்டருடைய தலையில் வைக்கணும். there comes the terminal point. இப்போ யாரையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம்? we are going to connect the starting point and the terminal point. இதுதான் resultant vector. when we have A vector and B vector, when we have A vector and B vector இதை மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி ட்ரையாங்கிள் ஆஃப் அடிஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறது காமிச்சிருக்காங்க.
ஸோ அதை தான் என்ன காமிச்சிருக்காங்க, they have shown it in the figure 4.6c. நம்ம லைட்டு நம்மளே வரைஞ்சி பார்த்துட்டோம், ரீகேப்சுலேட் பண்ணி பார்த்துட்டோம். புக்கில் அது வருதா நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ the triangle law is used to obtain the resultant of A vector and B vector, and we see that the two methods, ரெண்டு மெத்தட் yields the same result. Thus the two methods are equivalent. ரெண்டு மெத்தடில் நம்ம வெக்டர் அடிஷன் பண்ணாலும் நமக்கு ஒரே ஆன்சர் தான் வருது. படத்தை பார்த்துடலாமா? This is the figure. இங்கே பாருங்க, காமன் பாயிண்ட், they have had the common point, and this is the resultant. And directed from எங்கேருந்து எங்கே, இதிலிருந்து எஸ்ஸை நோக்கி போகுது. ஓகே, ஸோ இது என்ன மெத்தடு? திஸ் இஸ் த மெத்தட் ஆஃப் ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். ஸோ எங்கேருந்து எங்கே டைரக்ட் பண்ணுறோம்? we are directing from here to here. ஸோ ரெண்டு மெத்தட்லேயுமே ரிசல்டன்ட் எங்கே தான் வந்துச்சு? வேர் கம்ஸ் த ரிசல்டன்ட்? த ரிசல்டன்ட் கோஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹியர் டு ஹியர். அதனால் ரெண்டு மெத்தடுமே சிமிலர், சேம் தான், ஒரே இதுதான், ஈக்குவலண்ட். த சம் ஆஃப் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர், ரெண்டு வெக்டருடைய அடிஷன் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா the parallelogram method, the B மெத்தடுங்கிறது என்னது? parallelogram method. The parallelogram method of vector addition is equivalent to the triangle law of vector addition. The parallelogram law of vector addition is equal to the triangle of addition. Both will yield the same result. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், and see you in the next video. நன்றி.